சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்சர் 2024க்கான எம்பிஏக்கான சீட் மேட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 2023 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேருந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 2023க்கான எம்பிஏக்கான சீட் மேட்ரிக்ஸுங்க. அதாவது எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு. ஸோ இதில் தான் உங்களோட கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் எவ்வளோ சீட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டானது டிஃபரன்டியபிள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணது. ஸோ டிஃபரன்டியபிள் கவுன்சிலிங்கில் பெருசாக எல்லாருக்கும்லாம் சீட்டு, அதாவது நிறைய கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க. ஒரு 3 இல்லைனா 4 மேக்ஸிமம் 10 சீட்டு, ஓகேங்களா? அதுவும் ஒரே காலேஜில் கிடையாது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜில் தான் அப்படின்னு இவங்களே வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலேஜில் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அது போக மீதி இருக்கிறவங்க தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரீங்க. ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அந்த ஒரு 10 சீட்டு போக மீதி இருக்கிற எல்லா சீட்டோட லிஸ்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எம்பிஏக்கான இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன காலேஜ் கோடு, என்ன காலேஜ் நேமு, அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் நேம் என்ன, ஸோ எம்பிஏல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இல்லையா, அதில் அங்கே என்ன இருக்குது, அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், 2006 SS அப்படிங்கிறது பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே எம்பிஏ செல்ஃப் சப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 27 சீட் கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 23 சீட் கொடுத்துருக்காங்க, பிசிஎம்க்கு 3 சீட் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு 18 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 13 சீட், எஸ்சிஏக்கு 3 சீட், எஸ்டிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த மொத்த சீட்ஸில் ஓசி சீட்டை எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு இந்த 27 சீட்டு தான் காலியாகும். அதுக்கு அடுத்தது பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 23 சீட்டை பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கிற இந்த 3 சீட்டை பிசிஎம் மட்டும்தான் எடுப்பாங்க. எம்பிசியில் இருக்கிற இந்த 18 சீட்டை எம்பிசி மட்டும்தான் எடுப்பாங்க. எஸ்சியில் இருக்கிற இந்த 13 சீட்டை எஸ்சி மட்டும்தான் எடுக்க முடியும். எஸ்சிஏல இருக்கிற 3 சீட்டை எஸ்சிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். எஸ்டியில் இருக்கிற 1 சீட்டை எஸ்டி மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓசியில் இருக்கிற சீட்டை எடுத்துக்கலாமே தவிர ஓசி கம்யூனிட்டி ஓசியை தவிர வேறு எந்த கம்யூனிட்டிலேருந்தும் சீட்டை எடுக்க முடியாது. அவங்கவுங்க கம்யூனிட்டி சீட்டை அவங்கவுங்க தான் எடுக்க முடியும், எக்ஸப்ட் ஓசி, ஓகேங்களா? ஸோ அப்போது இதே போல் எம்பிஏல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோசியல் என்டர்பிரினர்ஷிப் இருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு 0 சீட் கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க அங்கே சீட் எடுக்க முடியாதா அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி சீட்டை அங்கே எடுக்க முடியாது. ஆனால் ஓசியில் வாய்ப்பு இருந்தால் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் சிஐடி காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் எம்பிஏஎஸ்எஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே போல் எல்லா காலேஜ்லேயும் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நமக்கு இப்போ காம்படிஷன் இவ்வளோ இருக்குது, ஒவ்வொருத்தவங்களையும் இந்தந்த காலேஜை எடுத்தாங்க அப்படின்னா இத்தனை சீட் போக மீதி இருக்கக்கூடிய காலேஜில் இந்த சீட்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு வந்து தரேன். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து இப்போது குரூப்பில் கொடுத்துட்றேன், அதாவது வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவோட பிடிஎஃப்பும் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அதையும் பார்க்கல அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 27 சீட் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, இந்த 27 சீட்டில் போக ஒரு 4 சீட் 3 சீட் பெண்டிங் இருக்குது பிசியில். நான் வந்து எம்பிசி கேட்டகரி, அந்த 4 சீட்டை நான் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஓசி கம்யூனிட்டி ஆனால் பிசியில் சீட்டு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்போ அதை என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீட்டு காலியாக கிடந்தாலும் கிடக்குமே தவிர அவங்க கம்யூனிட்டியை தவிர வேறு யாருக்கும் தரமாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ காலியாக கிடந்தாலும் கிடக்கும், ஆனால்
நீங்கள் வந்து அந்த சீட் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி காலியாக இருக்கிற சீட்டை தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எடுப்பாங்க. அப்படி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயுமே எல்லாருக்குமே வந்து கிடைக்குமா அப்படின்னா, அதுவுமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் காலியாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்காரவங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க. ஓகேங்களா? அப்போயும் நீங்கள் போயெல்லாம் எடுக்க முடியாது. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஜென்ரல் கவுன்சிலில் கலந்துக்காமல் விட்டவங்க, காலேஜ் கிடைக்காம விட்டவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போவாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் இருந்தால் சீட் தருவாங்க. இது எம்பிஏக்கான இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த பிடிஎஃப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.